கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வசனம் சங்கீதம் 37 வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான காரியத்தையும் தேவன் நிறைவேற்றி தருவார். நம்ம அநேக சூழ்நிலையில நினைப்பது உண்டு, நான் கரெக்டா தானே இதை செஞ்சேன், ஆனா ஏன் எனக்கு வெற்றி கிடைக்கல, நான் கரெக்டான முடிவை தானே எடுத்தேன், ஆனா ஏன் அதை நடக்கல அப்படின்னு நாம் நினைப்பது உண்டு. அப்பொழுது இந்த வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தேவனுடைய திட்டம் இல்லை, இது தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான காரியம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு தீர்மானமும் ஒவ்வொரு டெசிஷனும் நீங்க எடுக்கும் பொழுது அவருடைய கருத்துல நீங்க ஒப்பு கொடுத்துடணும். கர்த்தாவே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்க என்னோட லைஃப்ல எது நல்லது அப்படின்னு நீங்க அறிந்திருக்கிறீங்க, அதனால எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்களே இதை நேர்த்தியாய் நடத்தி கொடுங்க, சுத்தமானால் இதை நடக்கட்டும், இல்லையானா இதை விட பெஸ்டான காரியத்தை நீங்க எனக்கு தருவீங்கன்னு அவருடைய பாதத்துல வைத்து அவருடைய தீர்மானத்திற்கு ஏற்ப நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நடப்பித்தோமானால் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக அதுல ஒரு வெற்றியை தருவார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்க உங்களுடைய ஞானத்தை சார்ந்தோ உங்களுடைய பலத்தை சார்ந்தோ நீங்க ஒரு முடிவெடுக்காமல் உங்களுடைய ஒவ்வொரு தீர்மானங்களையும் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மேல விசுவாசத்தோட ஜெபித்து நீங்க காத்திருக்கும் பொழுது உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் வாய்ப்பு பண்ணுவார்.